வெல்கம் வியூவர்ஸ். மே 14, 2001 சிங்கப்பூர். கரெக்டா இப்ப இருந்து 21 வருடங்களுக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல நடந்த ஒரு சம்பவம் அந்த நாட்டு மக்களையே உலுக்கி எடுத்துச்சு. தன்னுடைய மனைவியுடைய இறுதி சடங்குல தாங்க முடியாத சோகத்தோட கதறி அழுதுட்டு இருந்தாரு ஆந்தனி. நான் சரியா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா, நான் இப்படி இருந்ததால தானே உனக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு அவருடைய மனைவியுடைய காஃபின் முன்னாடி நின்னு கதறி அழுக ஆரம்பிச்சிருக்காரு. நான் நிறைய தவறுகள் பண்ணிருக்கேன், அது எல்லாத்தையுமே நீ மன்னிச்சு ஏத்துக்கிட்ட, என்ன நீ நல்லா பாத்துக்கிட்ட, ஆனா நான் உன்னை நல்லா பாத்துக்கிறதுக்கு தவறிட்டேன், என்னால உன்னுடைய இழப்பை தாங்கவே முடியல அப்படின்னு சொல்றாரு. அப்ப இருந்த மீடியா எல்லாமே இவரை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போ "She is the angel, I am the devil" அப்படின்னு சொல்றாரு. என்னால உன்னை காப்பாற்ற முடியாம போயிருச்சே, உன்னை இப்படி பண்ணவனை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் அப்ப சொன்ன மாதிரி தன்னுடைய மனைவியை கொன்ன கில்லரை கண்டுபிடிச்சாரா, அவருடைய மனைவிக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பத்தி சொல்றேன். அதுதான் IQ ஆப்ஷன். இது ஆப் ஸ்டோர், பிளே ஸ்டோர் ரெண்டுலயுமே இருக்கு. கூகுள், ஆப்பிள், கோல்ட், ஈவன் கரன்சி பேர்ஸ், USD, யூரோ, இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் அசெட்ஸ்ல ட்ரேட் பண்ணலாம். அண்ட் 90% வரைக்குமே ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த பிளாட்ஃபார்ம்ல அப்படி நீங்க சூஸ் பண்ண அசெட்ஸ் உடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கறத நீங்க ஃபோர்காஸ்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க இந்த அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்காஸ்ட் பண்ணி நான் ஒரு ட்ரேடை மேக் பண்றேன். இங்க என்னோட ஃபோர்காஸ்ட் கரெக்ட், ப்ராஃபிட்டை மேக் பண்ணிட்டேன். இந்த அமௌண்ட்டை UPI இல்ல Paytm மூலமா 24 ஹவர்ஸ்ல பேங்க்குக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். மினிமம் டெபாசிட் $10 தான். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்க் மூலமா டவுன்லோட் பண்ணா டெமோ அக்கவுண்ட்ல $10,000 கிரெடிட் ஆகும். அதை வச்சு ட்ரேடிங் பிராக்டிஸ் பண்ணி நியூ ஸ்ட்ராட்டஜியை மேக் பண்ணலாம். ட்ரேட் வைஸ்லி, யுவர் கேபிட்டல் மைட் பி ரிஸ்க். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. IQ ஆப்ஷன் மூலமா ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க. இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அபிஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னோட கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஆயிரத்தி 1995 ஆந்தனி மற்றும் ஆனி 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனி எப்படிப்பட்ட ஒருத்தங்க அப்படின்னா, ஒரு நல்ல மனைவி அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு குணமுடையவங்க. தன்னுடைய கணவர் நல்லா இருக்கணும், தன்னுடைய ஃபேமிலி நல்லா இருக்கணும், வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலுமே அதை சகிச்சு கணவன் மனைவியா அதை எதிர்த்து போராடி வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஆல்சோ ஆனி ஒரு பேங்க்ல அக்கௌண்டண்டா வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஆனா ஆந்தனியோ கரெக்டா ஒழுங்கா வேலைக்கு போகாம ஊர் சுத்திட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அப்படி வீட்டுல தன்னுடைய மனைவி வேலைக்கு போய் சம்பாதிக்கிற அந்த கொஞ்ச நெஞ்ச பணத்தையுமே சூதாட்டம் விளையாடி பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. மேலும் பிசினஸ் பண்றேன் அப்படின்னு ஆந்தனி நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதனால ஏற்பட்ட கடனை கூட ஆனி தான் அடைக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆல்சோ தன்னுடைய கணவருக்கு பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவ்வளோ நல்ல வேலையை விட்டுட்டு தன்னுடைய கணவருக்கு பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்தாங்க. ஆனா ஆந்தனியால அந்த பிசினஸ் கூட ஒழுங்கா நடத்த முடியாம எல்லாமே லாஸ் ஆகுது. இது மட்டும் கிடையாது, ஆந்தனி இப்படி வேலைக்கு போகாம சுத்திட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம ஆனிக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாவும் இல்லாம இருந்தாரு. பல பெண்கள் கூட பல அஃபேயர்ஸ் வச்சிருந்தாரு. ஆனா இது எல்லாமே ஆனிக்கு தெரியாம இருந்துச்சு. தன்னுடைய கணவர் வேலைக்கு போகாம பணத்தை வீணா செலவு பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறது மட்டும் தான் ஆனிக்கு தெரியும். இந்த மாதிரியான ஒரு சமயத்துல தான் 1997 இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. சோ ஆனி தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்த, தன்னுடைய பொண்ணை தன்னுடைய குழந்தைய நல்லா பாத்துக்க அவங்களே மறுபடியும் ஒரு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கம்பெனில ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கொஞ்ச நாட்கள் எல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா 1999 ஆந்தனி தன்னுடைய அஃபேர்ல ஒரு பொண்ணை தன்னுடைய வீட்டுக்கே நைட்டு கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்பதான் ஆனிக்கு தன்னுடைய கணவர் அஃபேர் வச்சிருக்கிறதே தெரியுது. இதுக்கு மேலேயுமே பொறுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு யோசிச்ச ஆனி இனியுமே தன்னுடைய ஹஸ்பண்ட் கூட வாழ முடியாது,
தன்னுடைய குழந்தையாவது சந்தோஷமா வாழணும், சந்தோஷமான சூழ்நிலையில வளரணும் அப்படின்னு தன்னுடைய குழந்தையை எடுத்துட்டு தன்னுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஆந்தனி தன்னுடைய மனைவி தன்னை விட்டு போனதால சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸ்லீப்பிங் பில் சாப்பிட்டிருக்காரு. ஆனா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டு காப்பாற்றப்படுறாரு. தன்னுடைய கணவர் இப்படி பண்ணதை கேள்விப்பட்ட ஆனி திரும்ப வராங்க. என்னதான் இருந்தாலுமே தன்னுடைய கணவர் மற்றும் தன்னுடைய குழந்தைக்கு அப்பா அப்படிங்கிற முறையில உதவி பண்றதுக்காக வராங்க. அப்போ தன்னுடைய மனைவி இனிமேல் தன் கூட தான் இருக்க போறா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு ஆந்தனி. ஆனா ஆனியோ ரொம்பவே ஸ்மார்ட்டான பொண்ணு. நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், அதுதான் சரியான முடிவு அப்படின்னு டிவோர்ஸ்க்கு ரெடி பண்றாங்க. ஆந்தனியும் சரி ஓகே அப்படின்னு அந்த டிவோர்ஸ்க்கு அக்செப்ட் பண்றாரு. அப்பதான் 2001 மே 14 அன்னைக்கு ஆந்தனி சில பேப்பர்ஸ் எடுத்துட்டு ஆனி தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பிளே கிரவுண்டுக்கு நான் வரேன், நீ நம்மளுடைய குழந்தையை எடுத்துட்டு வா, நம்ம மீட் பண்ணணும், நம்ம டிவோர்ஸ் பண்றதால சில மோர்டேஜ் பேப்பர்ல சைன் போட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருக்காரு. டைம் அப்ப கரெக்டா இரவு 11 மணி இருக்கும். ஆந்தனி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பிளே கிரவுண்டுக்கு வராரு. ஆனியும் தன்னுடைய குழந்தையை எடுத்துட்டு அபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த பிளே கிரவுண்டுக்கு போறாங்க. சரி ஓகே டாக்குமெண்ட்ஸை கொடுங்க, சைன் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 2 பேருமே பென் எடுத்துட்டு வரல. இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்ச 2 பேருமே ஆந்தனி ஆனி கிட்ட சரி ஓகே நீ போய் பென் எடுத்துட்டு வா, நானும் குழந்தையும் இங்க விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல ஆனி தான் தங்கி இருந்த தன்னுடைய அம்மாவுடைய அபார்ட்மெண்ட்ல இருந்து பென் எடுத்துட்டு வர்றதுக்காக திரும்ப நடந்து போறாங்க. அந்த சமயத்துல ஆந்தனி மற்றும் குழந்தை அதே பிளே கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்காங்க. அபார்ட்மெண்ட்டுடைய கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போன ஆனி அங்க கீழ இருந்து எலிவேட்டர்ல போறாங்க. எலிவேட்டர்ல 4th ஃப்ளோருடைய கதவு திறக்கப்படுது. அப்போ கீழே தன்னுடைய பொண்ணு கூட விளையாடிட்டு இருந்த ஆந்தனிக்கு 4th ஃப்ளோர்ல இருந்து யாரோ பயங்கரமா கத்துற மாதிரியான ஒரு சத்தம் கேக்குது. உடனடியா ஆந்தனி தன்னுடைய குழந்தையை எடுத்துட்டு 4th ஃப்ளோருக்கு வேகமா ஓடி போய் பாக்குறாரு. அங்க போய் பார்க்கும் பொழுது ஆனி கீழே தரையில ரத்த வெள்ளத்துல கழுத்து அறுக்கப்பட்ட நிலைமையில கீழே கடந்திருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. பக்கத்து வீட்டுல இருந்த நெய்பர்ஸ் ஆனியுடைய அம்மா அப்படின்னு எல்லாருமே இந்த சத்தத்தை கேட்டுதான் அங்க வந்திருந்தாங்க. உடனடியா போலீஸ்க்கும் ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்ணப்படுது. கொஞ்ச நேரத்திலேயே ஆம்புலன்ஸ் அங்க வருது. ஆனி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போகப்படுறாங்க. ஆனி இப்படி கீழே ரத்த வெள்ளத்துல கிடந்ததை முதல்ல பார்த்தது ஆனியுடைய அம்மா. சோ ஆனியுடைய அம்மா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, யாரோ பயங்கரமா கத்துற மாதிரியான சத்தம் கேட்டு நான் வெளியே வந்து பார்த்தேன், ஆனா அங்க ஆனி தான் ரத்த வெள்ளத்துல கீழே கிடந்தா, அவளுடைய கழுத்துல இருந்து பயங்கரமா ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. நான் ஓடி போய் என்னாச்சுமா, யார் இப்படி பண்ணா, உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்ப ஆனியோ திருடன் ராபரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாயில லைட்டா முணங்கிட்டு அதற்கு பிறகு அப்படியே மயக்கம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனியுடைய அம்மா சொன்ன மாதிரி முதல்ல இது ஒரு ராபரியா அப்படிங்கறதே போலீஸ்க்கு சந்தேகமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ராபரி பண்றது அப்படின்னா திருடர்கள் எப்பவுமே ஈஸியா தப்பிச்சு போற மாதிரியான ஒரு இடத்துல தான் ராபரி பண்ணுவாங்க. சோ கீழ இருந்த மத்த ஃப்ளோர்ஸ் எல்லாமே விட்டுட்டு 4th ஃப்ளோர்ல போய் ராபரி பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே ரேரான ஒண்ணுதான். ஆல்சோ ஆனி கிட்ட திருடிட்டு போக ஆனி அப்படி என்ன ரொம்பவே வேல்யூபிளான ஜுவல்ஸை போட்டிருந்தாங்க. அவங்க ஜஸ்ட் தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சைன் வாங்குறதுக்காக அபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே தான் போயிருக்காங்க. அப்படி போகும் பொழுது எந்த மாதிரியான ஜுவல்ஸ் போட்டிருப்பாங்க, இது எல்லாத்தையுமே மனசுல வச்சுட்டு ராபரி அப்படிங்கறத ஒரு சந்தேகத்தோட தான் கேஸை மூவ் பண்ணாங்க. அப்பதான் அங்க கிரைம் நடந்த இடத்துல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குது அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் பொழுதுதான் கிரைம் நடந்த 4th ஃப்ளோருக்கு கீழே, அதாவது 3rd ஃப்ளோர்ல அந்த 3rd ஃப்ளோருடைய ஹால்வேல ஒரு நியூஸ் பேப்பர் ஒன்னு மடிச்சு வச்ச மாதிரி கீழே கடந்திருக்கு. அதாவது அந்த நியூஸ் பேப்பருக்குள்ள ஏதோ ஒன்னு வச்சு அதை சுத்தியுமே ரேப் பண்ணி அதை எடுத்துட்டு வந்த மாதிரி இருந்திருக்கு. மேலும் அந்த பேப்பருடைய மடிப்புல இருந்து பார்க்கும் பொழுது அது ரொம்பவே வித்தியாசமா இருந்திருக்கு. பொதுவா ஒரு பேப்பர் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னா அதை கசக்கி தான் தூக்கி போடுவோம். ஆனா இந்த நியூஸ் பேப்பர் நீட்டா இந்த மாதிரி மடிச்ச மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதுக்குள்ள ஸ்கேல் மாதிரியான ஸ்கேல் அளவுள்ள ஏதாவது ஒன்று வச்சு எடுத்துட்டு வந்திருக்கலாம். மேபி அந்த கில்லர் அதுக்குள்ள கத்தியை வச்சு கூட கொண்டு வந்திருக்கலாம். கண்டிப்பா அந்த கில்லர் அந்த பேப்பரை யூஸ் பண்ணி தான் கத்தியை அதுக்குள்ள வச்சு பேப்பரை அதுக்கு மேல மடிச்சு வச்சு தான் கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு போலீஸ் திங்க் பண்றாங்க.
மேலும் அந்த பேப்பரை எடுத்து பார்க்கும் பொழுது அது ஒரு நியூஸ் பேப்பருடைய ஹெட்லைன்ஸ் பேப்பர், அதாவது முதல் பக்கமா இருக்கிற பேப்பர். அதுல போட்டிருந்த டேட் 23 ஏப்ரல் 2001. இந்த சம்பவம் நடந்தது மே 14, 2001. அப்போ ஒரு மாதத்திற்கு முன்னாடி இருந்த நியூஸ் பேப்பர் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஒரே ஒரு எவிடன்ஸ் மட்டும் தான் கிரைம் சீன்ல இருந்து போலீஸால கண்டுபிடிக்கப்பட்ட எவிடன்ஸ். போலீஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகப்பட்ட ஆனி மயக்கம் தெளிஞ்சாங்க அப்படின்னா வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, அது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஹாஸ்பிட்டல் இருந்த ஆனியுடைய கழுத்தில் இருந்த காயம் ரொம்பவே டீப்பா இருந்திருக்கு. மேலும் ஆனியுடைய செஸ்ட்லயுமே கத்தி குத்து காயங்கள் இருந்திருக்கு. அவங்க கண்ணை திறந்து சொன்னாதான் யார் இப்படி பண்ணாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தப்ப ஆனி அன்னைக்கு இரவே இறந்து போயிடுறாங்க. இந்த கேஸுடைய ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இது சிங்கப்பூரையே உலுக்கிய ஒரு வழக்கு அப்படின்னு. அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த கேஸ்ல நடந்த விஷயங்கள் அப்படி. பெண் எடுத்துட்டு வர்றதுக்காக போன ஆனிய, எலிவேட்டர்ல இருந்து வெளியே வந்த ஆனிய யாரோ ஒரு அடையாளம் தெரியாத நபர் பின்னாடி இருந்து வந்து அவங்கள பிடிச்சு கத்தியால கழுத்தை அறுத்துட்டு வேகமா அங்கிருந்து படிக்கட்டுகள் வழியா தான் இறங்கி ஓடி இருக்கான் அப்படிங்கறத போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. அப்படி ஆனிய கொலை பண்ண அந்த கில்லர் யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சப்ப போலீஸ் மட்டும் இல்ல, ஜட்ஜு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த சிங்கப்பூர் மக்களுமே மிகப்பெரிய அதிர்ச்சி அடைஞ்சாங்க. மேலும் அந்த கில்லர் ஆனிய கொலை பண்ணதற்கான காரணம் அதை விட அதிர்ச்சி அடைய வச்சது. இதுல நம்ம தமிழ் ஆளுக ஒருத்தருமே சம்பந்தப்பட்டிருக்காங்க. சோ யார் அந்த கில்லர், எதற்காக அந்த கில்லர் ஆனிய கொலை பண்ணணும், போலீஸ் அந்த கில்லரை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ரொம்பவே டிஸ்டர்பிங்கான டீடைல்ஸை இந்த கேஸுடைய பார்ட் 2 வீடியோல நாளை மறுநாள் பார்க்கலாம். ஸோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க சொல்லுங்க, கில்லர் யாரா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய தியரி என்ன, உங்களுடைய சந்தேகம் என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இந்த கேஸுடைய பார்ட் 2 வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.